மேகதாது அணையை தடுப்போம், காவிரியை காப்போம். வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் மேடையில் கீழே அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரே கேள்விதான், மேகதாது அணை கட்டணுமா வேண்டாமா? கட்ட வேண்டாம். அதுக்கு என்ன காரணம்? ரெண்டே காரணம் தான் இருக்கு. மேகதாது அணை தமிழ்நாட்டுக்கு அவங்க ஊருக்கும் தேவையில்லை, நம்ம ஊருக்கும் தேவையில்லை. ரெண்டே காரணம் தான். முதல் காரணம், சுற்றுச்சூழல் மிக கேவலமாக படுகொலை செய்யப்பட இருக்கிறது. சுற்றுச்சூழல் பாதிப்பு மிக அதிகமாக இருக்கும். ஈகோசைடுன்னு சொல்லுவாங்க. ஈகோசைடுனா என்னன்னா சுற்றுச்சூழல் படுகொலை. சுற்றுச்சூழல் படுகொலை ஈகோசைடு. அதாவது மேகதாது அணை கட்டப்பட்ட இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க சரணாலயங்கள், வனவிலங்கு சரணாலயங்கள் தான். மாதேஸ்வரன் மலை சரணாலயம், அதே போல காவேரி வனவிலங்கு சரணாலயம், இன்னொன்னு பிலிகிரி ரங்கநாத சுவாமி கோவில் புலிகள் காப்பகம். இந்த 3 சரணாலயங்கள், அதாவது அதிகமாக மிருகங்கள், நிறைய யானைகள், புலிகள், கரடிகள் போன்ற எத்தனையோ மிருகங்கள் வாழக்கூடிய சரணாலயமாக அந்த இடம் இருக்கிறது. அங்கதான் 9000 ஏக்கர் எடுத்து இந்த மேகதாது அணையை கட்ட போறாங்க. இந்த அணையில வர அந்த 70 டிஎம்சி தண்ணியை எங்கதான் ஸ்டோர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? 12,000 ஏக்கர் நிலத்துல ஸ்டோர் பண்ண போறாங்க. அவ்வளவு தண்ணி எங்க வைப்பாங்க? ஆனா ஒரு இடத்துல தான் கட்டுவாங்க. அந்த தண்ணியை எங்க தேக்கி வைக்க போறாங்க? கிட்டத்தட்ட 12,000 ஏக்கர். அதுல இந்த 3 சரணாலயங்கள் வருகிறது. அடுத்ததாக பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி, அது ஒரு 3000-4000 ஏக்கர் வருது. இத்தனையிலயும் என்ன இருக்கு? நீர் மருது போன்ற பெரிய பெரிய மரங்கள் இருக்கிறது. எல்லாம் தண்ணி கீழே முழுவிடும். மரமே இருக்காது. அப்புறம் மழை பெய்யுமா? நீங்க எத்தனை 300 வயசு அவ்வளவு பெரிய பெரிய மரங்கள்லாம் தண்ணி கீழே போயிடுச்சுன்னா இவங்க எத்தனை அணை கட்டினாலும் மழை வராது, வரவே வராது. இப்ப வேணா கொஞ்சம் தண்ணி இருக்கும், அப்புறமா வராது. எல்லா மரமும் தண்ணி கீழே போயிடும், தண்ணி கீழே முழுவிடும். அந்த புலிகள் எங்க போகும்? எங்க போகும்? நம்ம ஊருக்குள்ள வரும். காடுகள்ல யானைகள் 3 மாநிலத்துல சுத்தி வரும். ஒன்னு தமிழ்நாடு, ஒன்னு ஆந்திரா, ஒன்னு கர்நாடகா. 3 மாநிலங்கள்ல யானைகள் சுத்தி சுத்தி வருமா? ஏன்னா ஒரு சமயம் இங்க தண்ணி இருக்கும், இன்னொரு சமயம் அந்த ஊர்ல தண்ணி இருக்கும். அவைகள் 3 மாநிலத்தை சுற்றி தான் அந்த யானைகள் சுற்றி கொண்டிருக்கும். அந்த யானைகள்லாம் எங்க போகும்? தண்ணியில இந்த இடங்கள் முழுகிவிட்டால் யானைகளுக்கு போறது வழி இருக்காது. திருப்பி எங்க வரும்? வயல்வெளிக்கு வரும். நம்ம வயல்ல பயிர் செய்து கொண்டிருந்தாலோ வீடுகளுக்கோ அங்கதான் வரும். அப்புறம் யானைகள் நடுராத்துல வருது, புலிகள் வருது, சிறுத்தை நடுத்தெருல நடமாடுது. அப்படி இப்படின்னு நிறைய வீடியோ பாக்குறீங்கல்ல, தினம் நடக்கும். அது சிறுத்தைகளும் காணாம போயிடும். அவங்க எல்லாம் ஊருக்கு தான் வருவாங்க. அதே போல 4 கொம்பு மான், அதெல்லாம் இந்த ஊர்ல மட்டும்தான் இருக்கிறது. அந்த மான் இனமே அழிந்து விடும். அதே போல அங்க இருக்கக்கூடிய தண்ணீர்ல கிடைக்கக்கூடிய ஒரு அரிய வகை மீன் மகாசீர்னு, அந்த மீனை அந்த ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கும். அந்த மீன் இனமும் போயிடும். மயில் கெண்டை, அந்த மீன் பேரு மயில் கெண்டை. அந்த மீன் இனமும் அழிஞ்சு விடும். அது மட்டும் இல்லாம அணில் இந்த மாதிரி எத்தனையோ இனங்கள் இருக்குது, எத்தனையோ மரங்கள் இருக்கிறது, எத்தனையோ தண்ணீர்ல இருக்கக்கூடிய உயிரினங்கள் இருக்கிறது. இந்த யானைகள், புலிகள், சிறுத்தை, கரடி, மான் எல்லாமே தண்ணி கீழே போயிடும், அழிஞ்சிடும். இல்லைன்னா ஊருக்கு கொஞ்சம் வரும். இதுதான் ஈகோசைடு. அப்படி என்றால் சுற்றுச்சூழல் படுகொலை. இது ஒரு காரணம். இந்த ஒரு காரணம் போதும். இதுக்கு அனுமதி யாருமே தரமாட்டாங்க. ஏற்கனவே இந்த புலிகள் காப்பகம் இருக்கிறதுக்காக அந்த புலிகள் அந்த இயக்கம் சொல்லிட்டாங்க, இதுக்கு மேகதாது அணையை கட்டவே கூடாது, இருக்கிற உயிரினங்கள் அழிந்துவிடும். அவங்க தெளிவா அதுக்கு நோ சொல்லிட்டாங்க. உச்ச நீதிமன்றமும் கட்டக்கூடாது, 2033 பாத்துக்கலாம்னுட்டாங்க. அதுவும் நோ சொல்லிட்டாங்க. அப்புறம் எதுக்கு 10 பேர் வச்சிருக்காங்க? தீர்ப்பாயம்னு ஒரு பேரு, இன்னொரு பேரு வேற, ஆணையம்னு ஒரு பேரு. எத்தனைதான் வைப்பாங்க? ஒரே விஷயத்துக்கு 3-4 பேர் வச்சிட்டு இருக்காங்க. தேவையே இல்ல, கட்டக்கூடாது.